சமீபத்தில் ஒரு கூட்ட நெரிசல் நடந்துச்சு. அதில் நிறைய பேர் பலியானாங்க. அதை காவல்துறை சரியாக நிர்வகிக்கலை, கையாளலை அப்படின்லாம் சொன்னாங்க. அதை இராணுவம் எப்படி கையாளும் சார்? ஒரு கூட்ட நெரிசல், க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இராணுவத்தில் எந்த இடத்துல முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இராணுவ ஆப்ரேஷன்ஸ் ஜாஸ்தி க்ரௌடை பேஸ்டாக இருக்காது. இராணுவத்தில் பல டைப்ஸ் ஆஃப் வார்ஃபேர் இருக்குது. வார்ஃபேர் புரியுதுங்களா? வார்ஃபேர்னா பல டைப்ஸ் ஆஃப் போர். ஐ எம் டாக்கிங் ஸ்ட்ரிக்ட்லி இராணுவத்தை பற்றி பேசுகிறேன். ஜங்கிள் வார்ஃபேர் இருக்குது. ஜங்கிள் வார்ஃபேர்னா அதாவது பசுமையான காடுகள், டீப் ஃபாரஸ்ட், அஸ்ஸாம் ஃபாரஸ்ட், மேகாலயா ஃபாரஸ்ட் அல்லது டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் சண்டை போடுறது, அதுக்கு பேர் ஜங்கிள் வார்ஃபேர். அதனுடைய கோட்பாடுகள் தனி. டெசர்ட் வார்ஃபேர் இருக்குது. ஓப்பன் ஸ்பேசஸ். டெசர்ட்னா என்னது? பாலைவனம். பாலைவனத்தில் சண்டை போடுற அதனுடைய கோட்பாடுகள் தனி. டெசர்ட் வார்ஃபேர் அது தனி பேட்டர்ன். ட்ரெஸ்லேருந்து, எக்யூப்மெண்ட்லேருந்து, அதனுடைய டாக்டிக்ஸ்லேருந்து எல்லாம் தனி. ஜங்கிள் வார்ஃபேர் தனி. இந்த ரெண்டுலேயுமே கூட்டம் சேர்கிறதுக்கு ஸ்கோப் இல்லை. அடுத்து ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் இருக்குது. ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர்னா இந்த மாதிரி சியாச்சின் கிளேஷியர் அண்டு நம்ம ஹை ஆல்டிடியூடுங்கிறது, அதாவது லடாக், லே லடாக், சுஷூல், உத்தராகண்ட், ஹையர் ரீச்சஸ், இந்த மாதிரி இடத்துல வார்ஃபேர் இருக்குது. அதனுடைய வார்ஃபேர், அதனுடைய எக்யூப்மெண்ட், அதனுடைய மொடாலிட்டிஸ், அதனுடைய ரொட்டீன்லாம் வேறு. அதுக்கும் தனி எங்களுக்கு ப்ரெசிஸ் இருக்குது. அதாவது எப்படி பண்ணுறதுங்கிறது. ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் முடிஞ்சது, ஜங்கிள் வார்ஃபேர் முடிஞ்சது. அதே மாதிரி ஒரே ஒரு வார்ஃபேரில் கூட்டங்கள் வரும். அது என்ன வார்ஃபேர் சொல்லுங்கள் பார்க்கலாம்? அர்பன் வார்ஃபேர்னு சொல்கிறது. அர்பன் வார்ஃபேரில் கூட்டம் இருக்கலாம். ஆனால் பேசிக்கலி இராணுவம் அர்பன் வார்ஃபேர் உள்ளுக்கு போகிற நேரத்தில் கிட்டத்தட்ட பொதுமக்கள் அந்த இடத்த காலி பண்ணியிருப்பாங்க. எடுத்துக்காட்டால் பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட்னு இருக்குது. அந்த பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராடில் ரஷ்யன் படைகளும் நாசி படைகளும் சண்டை போட்டுச்சு. ரொம்ப தீவிரமாக சண்டை போட்டுச்சு. எல்லாரும் சண்டை போட்டாங்க. எஃபர்ட், போத் நேஷனல் எஃபர்ட். அது நீயா நானாங்கிற ஒரு இது. அந்த பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட் டயத்தில் நார்மல் பீப்புளில் அங்கே கூட்டம் போடுறதுக்குலாம் ஸ்கோப் இல்லை. அது அர்பன் வார்ஃபேருங்கிறது. எதிராளியும் என்ன செய்வான், அந்த டவுனில் இருக்கிற பில்டிங்ஸை ஃபைட்டிங் இன் பில்டப் ஏரியா, FIBUA, ஃபைட்டிங் இன் பில்டப் ஏரியாங்கிறது. ஸோ அந்த ஒரே ஒரு பாயிண்டில் தான் அர்பன் வார்ஃபேர்லாம் கூட்டம் வரும். ஜெனரலி கூட்டத்தை கலைக்கிறதுக்கோ, கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கோ இந்தியாவினுடைய ஹிஸ்டாரிக்கலி ஆல்சோ அண்ட் ஃபியூச்சர் ஆல்சோ இராணுவத்தை யூஸே படுத்த மாட்டாங்க. மியான்மர் போன்ற இராணுவ கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள், இராணுவ அதிகார வரம்புக்குள்ளே இருக்கிற நாடுகள்லாம்